ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 1.17 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு, மேலும் அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3s - 5 என வரையறுக்கப்படுகிறது. அடுத்து a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்கன்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3s - 5. எஃப்ங்கிற சார்பு எப்படி இருக்கும்னா, ஆறிலிருந்து ஆறுக்கான சார்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்பு எஃப் வந்து கன கட்டமைப்பு முறையில் வரிசை ஜோடி எப்படி எழுதலாம்னா, இதிலிருந்து மதிப்பகத்துலேருந்து எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம்னா, வேல்யூ எடுத்தோம்னா, அதுக்கு நிழலுரு எப்படி இருக்குன்னா 3x - 5 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 3s - 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கனால இங்கே வந்து நிழலுரு 3x - 5ன்னு இருக்கும். அதனால் x, 3x - 5. x எப்படி இருக்குன்னா, x belongs to R. இங்கே x எதுலேருந்து எடுக்கும், மெய்யெண்கள்லேருந்து தான் எடுக்கிறோம், ஆறுலேருந்து எடுக்கிறோம். அதனால எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிக்கிடணும். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 வரிசை ஜோடி கொடுத்துருக்காங்க. a, 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏவோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக a, 4 இருக்கா, இது எப்படி சொல்லலாம்னா, ஏவோட நிழலுரு தான் 4ன்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி சொல்லலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, 3s - 5. எஃப் ஆஃப் ஏனா எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சொல்லி பிரதிட்டாலே போதும். 3a - 5 ஈக்குவல் டு இங்கே 4ன்னு சொல்லியிருக்காங்க, 4 எழுதிக்கிடுவோம். 3a ஈக்குவல் டு 4 - 5 இங்கிட்டு போச்சுன்னா +5, ரெண்டையும் கூட்டினோம்னா 9ன்னு சொல்லி கிடைக்கும். 3a, இப்போ a மட்டும் தான் தேவை. 9/3 அடி கொடுத்தோம்னா 3ன்னு சொல்லி கிடைக்கும். ஏவோட மதிப்பு 3. அடுத்து என்ன வரிசை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, 1, bன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1இன் நிழலுரு b, அதாவது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5ன்னு சொல்லி தெரியும். இங்கே எக்ஸு பதிலாக 1ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா, 3 × 1 - 5. இங்கே வந்து ஈக்குவல் டு பின்னு இருக்கனால ஈக்குவல் டு பின்னு சொல்லி எழுதிக்கணும். 3 × 1 3 - 5 ஈக்குவல் டு பி. 3 - 5 - 2 ஈக்குவல் டு பி. எப்பயுமே b ஈக்குவல் டு -2 இப்படி தான் எழுதணும், அதனால் மாற்றி எழுதிக்கிடுவோம். பியோட மதிப்பு -2. நம்ம வந்து ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு.